60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு அடிச்சிருந்தார். இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீ நல்ல வீரன், எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற? திராவிட புதல்வன் சொல்லு, நீ பாப்போம். தகைசால் தமிழர் விருது, தகைசால் திராவிடர் விருது கொடுங்க. எங்க ஐயா நல்லகனுக்கு கொடுத்தீங்க, இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா? தகைசால் திராவிடர் கொடுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய ஏமாற்று. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல, சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அன்னைங்க ஊர்ல இருக்க அன்னைங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல, போராடிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு, இப்ப இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. இது அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை, பள்ளிகளை, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி. அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல. கேட்டால் திராவிட மாடல். என்ன மாடல்? என்ன மாடல்? நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில தான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, வறுமை கல்வி கற்க, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை, கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறாருல? என் மக்கள் இடத்துல ஒரே ஒரு கேள்விதான் உங்க மகன் கேட்பேன். இந்த 1000 ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும்? எதற்காக தர வேண்டும்? இந்த பணத்தை எப்படி தருது? இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். எதுக்காக பெண்களை குறி வச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறி வைக்குது? இளம் பெண்கள், இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள். சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை. யார்? 1 லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா? பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா? இல்லை. பல முறை பதவியில் இருந்திருக்கானா? இல்லை. யார்? இந்த கூட்டத்தில் ஒருவன். அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது. அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் முன்னாடி நிக்கல, என் அண்ணன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசிச்சு கூடுறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். என்ன பேசுவான்? அவர்களுக்காக பேசுவான். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்கொலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான். அவனுக்காக பேசுவான். அதனால் எனக்கு அருகில் நிற்பான்.